எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பூரி ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த பூரி பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ரவையும் கோதுமாவும் சேர்த்து செய்யக்கூடிய பூரி இல்லைங்க. உளுந்த ஊற வச்சு அதை அரைச்சி இது கூட ரவை கோதுமாவை சேர்த்து செய்கிறப்ப உளுந்து அரைச்சி சேர்த்தா மாதிரியே தெரியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரம் உப்பலாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் பாசி பருப்பையும் ஊற வச்சு செய்யலாம். பொதுவாக பூரி அப்படின்னா ஹோட்டல்ஸில் எப்படி கொடுக்குறாங்களோ நம்ம சர்விங் டேபிள் வர வரைக்கும் உப்பலாக இருக்கும். அதே மாதிரியே வீட்லேயும் செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இந்த உப்பலான உளுந்து அரைச்சி செய்யக்கூடிய இந்த பூரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உரத்தாள் பூரி, அதாவது உளுந்து மாவை அரைச்சி இது கூட ரவை கோதுமாவை சேர்த்து செய்யக்கூடிய இந்த பூரிக்கு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தை 2 முறை தண்ணியில் சுத்தம் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு 30 பூரி கிடைக்கும். உங்களுக்கு 15 பூரி வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தை ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச உளுந்துலேருந்து தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எடுத்துட்டு அந்த 1 கப்லேயே பாதி அளவு தான் நான் தயிர் விடுறேன். ஓரளவு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அவல் சேர்க்கணுங்க. அதிக அளவு நீங்கள் தயிர் விட்டுட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு ரவை கோதுமாலாம் சேர்க்குறப்ப நிறைய உங்களுக்கு பூரி கிடச்சிடும். அதனால் தயிரை ரொம்ப குறைச்சலாக நம்ம சேர்த்து அரைக்கணும். இப்போ நான் பேப்பர் அவல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இமீடியட்டாக தண்ணியில் ஒரு முறை வாஷ் பண்ணி சேர்க்குறேன். கெட்டி அவலாக இருந்தால் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு பாதி அளவு உளுந்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அது கூட இந்த அவலையும் சேர்த்துட்டு தொட்டு பாருங்கள். நல்லா நைஸாக இருக்கணும். வடைக்கு அரைக்கிற மாதிரி, நம்ம இட்லிக்கு உளுந்து அரைக்கிற மாதிரி அந்த பேசனில் போடுறப்பே பாருங்கள் அப்படி அலை அலையாக வருது பார்த்தீங்களா. அதிகமாக தயிர் விட்டிங்கன்னா நிறைய மாவு சேர்க்குற மாதிரி ஆகிடும். 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்க்குறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஓமம் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு மணமாக இருக்கும். ரவை கூட இன்னும் ஒரு டீஸ்பூன் அதிகமாக தாராளமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக வருங்க. பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பும் சேர்க்கறதுனால உளுந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு நீத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் தாராளமாக நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தேங்க. நீங்கள் இன்னுமே 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ ரவை அதிகமாக சேர்த்துக்கோங்க. 1 கப்பு முதல்ல மாவு சேர்த்துப்போங்க. அந்த உளுத்த மாவு ரவையோட நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கையில் ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரல அப்படின்னா திரும்பவும் 1 கரண்டி இல்லை 2 கரண்டி சாம்பார் குழிக்கரண்டியால் நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மாவு நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது, இவ்வளோ பூரி நமக்கு தேவை இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக உடனே இந்த பிசைஞ்ச மாவுலேருந்து கொஞ்சம் தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் கூட தாராளமாக வச்சுக்கலாங்க. நீங்கள் காத்தால பண்ணிங்கன்னா ஈவினிங் திரும்பவும் கொஞ்சம் மாவு சேர்த்து நீங்கள் பூரி போட்டுக்கலாம். இப்போ நான் 1 கப்பு மாவும் போட்டதுக்கப்புறம் திரும்பவும் 2 கரண்டி மாவு சேர்த்துருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நம்ம பிசைஞ்சு வச்சிட்டோம்னா அந்த கையில் இருக்கிற மாவெல்லாம் உங்களுக்கு நல்லா சேர்ந்துட்டு கையில் ஒட்டாமல் மாவு நிற்கும். இதை ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக ஊற போடணும். ஏன்னா உளுந்து உப்பு சேர்றப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி இலகி கொடுக்கும். ரவை சேர்த்ததுனால டைட் ஆகும். அந்த ரவையும் பார்த்திங்கன்னா அந்த உளுந்தினுடைய ஈரத்தன்மையெல்லாம் சேர்கிறதுக்கு அந்த மாவு நல்லா டைட் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது நம்ம டைம் கொடுக்கணும். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக அதை பிசைஞ்சாதான் ஒவ்வொரு பூரியும் உப்பலாக வரும். நீங்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய பூரி கூட மாவை இப்படி தாங்க பிசையணும். ரவை சேர்த்தா தான் உப்பலாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கலாம். இதுக்கும் முக்கியமாக கையில் நல்லா கோதுமை மாவு தொட்டுக்கோங்க. உளுந்து இருக்கிறதுனால கையில் மாவு ஒட்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு எவ்வளோ அளவில் நம்ம அப்பளம் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கலாங்க. ஒரு 5-6 உருண்டைகளை நான் முதல்ல போட்டுக்கிறேன். மீதம் இருக்கிற மாவு ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்க ஒரு துணி போட்டு மூடலாம், இல்லைனா தட்டு போட்டு மூடி வச்சுட்டு 5 பூரியாக நம்ம அப்பளம் போடலாம். முதல்ல அப்பளம் நான் போடுறேன் பாருங்கள். அப்பள குழவியில் ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா டைட்டாக பிசைஞ்சிருந்தா தான் இந்த மாதிரி அப்பளம் வருங்க. ரொம்ப மெல்லிசாக போடக்கூடாது. அதே சமயத்தில் ரொம்ப கனமாக போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த மாவு எண்ணெயில் பொரிச்சாலும் வேகாது. ஓரளவுக்கு நான் ஷேப் போட்டிருக்கேன். இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப் வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸோடைய மூடி வச்சு ஒரு அச்சு மாதிரி எடுத்துட்டிங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற மாவை எடுத்துருங்க. கரெக்டான சைஸில் நான் போட்டிருக்கேன். இப்போ எண்ணெயில் நான் பொரித்து காமிக்கிறேன். எண்ணெய் நல்லா காய்ச்சல் இருக்கணும். எப்படி நம்ம பார்த்தாலும் முதல் பொரி பார்த்திங்கன்னா அந்த பர்ஃபெக்டாக அந்த கலர் வராதுங்க. கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும். நான் முதல் பூரி போடுறப்பே பாருங்கள் இந்த மாதிரி அந்த எண்ணெயை எடுத்து ஊற்றுற மாதிரி இந்த கரண்டி வச்சிங்கன்னா நல்லா ஒரு உப்பலாக வரும். பாருங்களேன், நல்லா இப்போயே முதல் பூரி நல்ல ஒரு கலர் வந்திருக்கு, உப்பலாக இருக்குது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் காய்ச்சல் நல்லா இருந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் எப்போதுமே ரைஸ் பிரான் ஆயில் தாங்க எடுத்துப்பேன். இப்போ 2வது பூரி பொரிக்க போகிறோம்.
அந்த எண்ணெயில் எப்படி நான் போடுறேன்னு பாருங்கள். வாணலி ஓரத்துலேருந்து விடணும். பிகினர்ஸ்க்கெலாம் தீக்காயம்லாம் எண்ணெய் பட்டு ஆகக்கூடாது அப்படின்னா, இந்த எண்ணெயில் பொரிக்கிறப்ப பூரியை பார்த்திங்கன்னா வாணலி ஓரத்துலேருந்து விடுங்க. பூரி நல்லா உப்பெல்லாம் ஆயின்ட்டுருக்கப்பயே எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மேலே விட்டிங்கன்னா 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கும். 2 பக்கமும் கலர் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பூரி நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகிருக்கும். முக்கியமாக உளுந்து போட்டிருக்கோம் இல்லையா, உளுந்தினுடைய பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது. இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கிறப்ப ரொம்ப நேரம் வரைக்கும் உங்களுக்கு பூரி உப்பலாகவே இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு பூரி போட்டால் முறுக்கு மாதிரி மொறுமொறுன்னு ஆகிடுதுன்னு சொல்லி. நான் நார்மலாக செய்யக்கூடிய பூரி கூட எப்படி செய்யலாங்கிற வீடியோ போட்டிருக்கேன். பூரி மசாலா செய்கிறப்ப அந்த கடலை மாவு பச்சை வாசனை இல்லாமல் எப்படி வறுத்து செய்யணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கேன். வெங்காயத்துக்கு பதிலாக முட்டைக்கோஸ் சேர்த்து எப்படி மசாலா பண்ணலாம், இந்த எல்லா வீடியோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த உளுந்த மாவில் செஞ்சக்கூடிய பூரிக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா வச்சுருக்கேன். ஒரு பூரியை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ உப்பலாக இருக்குது பாருங்கள். உள்ளுக்குள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அவசியம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தோன்னே உளுத்த மாவை அரைச்சி இந்த மாதிரி பூரி செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை அவசியம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.